السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தோனின் ஜீவான் படைத்தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் ஹாக்கா பார்த்துட்டு இருந்தோம். 5 வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية. وأما மீம் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஐன்லேயும் அலிஃப் மத்தா, ஸோ 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். தன்வீனுக்கு அப்புறமா ஃபா இஹ்ஃபா, தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஹால சுக்கூன் இருக்கா, ஹம்சுடைய சட்டம் காட்சி வெளிப்படுத்தி ஓதணும். கேஃபில் மத்தா இருக்குது, வாவு மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். அதிகப்படியாக நீட்டம் கொடுத்துடாதீங்க. ரீ இங்கேயுமே யா மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தன்வீனை தொடர்ந்து லெட்டர் ஸ்வாத், ஸோ இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி, அதாவது தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ரா சுக்கூன் இருக்கும்போது முந்தைய எழுத்தை கவனிக்கணும், ஃபத்தா வந்திருக்கு. ஸோ இந்த ரா சுக்கூனை வல்லினமாக ஓதணும். ஸ்வர் எர் அந்த மாதிரி. ஸோ எகெயின் தன்வீனுக்கு அப்புறமா ஐன் இந்த இடத்துல இதுஹார் உள்ளது உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஸோ ஐனில் எகெயின் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு ஐட்டம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் தா மர்பூத்தா வந்திருக்கு, ஹா சாக்கினா முடிச்சு ஓதணும். இந்த சூறாவில் இப்போ 6வது வசனம் பார்க்குறோம். ஸோ 6 வசனங்கள்லையுமே தா மர்பூத்தா தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஹா சாக்கினா முடிச்சு தான் ஓதணும். அந்த ஆ தி யான்னு முடிச்சிடாதீங்க, யஹ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரைட்? ஸோ ரிப்பீட் பண்ணிடலாமா? بسم الله الرحمن الرحيم. وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية. الحمد لله. அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.